உலக புகழ்பெற்ற உயிர் வேதியியலாளர் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1881 செப்டம்பர் 20 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வெஸ்ட் வெர்ஜீனியாவுடைய பெர்க்லி கவுண்டியில் இருக்கிற மார்டின்ஸ்பர்கில் ஜோசப் ஹஸ் சேஃபருக்கும் ஹெனா ஆண்டர்சன் சேஃபருக்கும் மகனாக பிறக்கிறார் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர். இவருடைய அப்பா ஒரு பேங்கோடைய டைரக்டராக, அதாவது வங்கியினுடைய இயக்குனராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு ஸ்டோர் கீப்பராகவும் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக மொத்த வியாபார நிலையத்துக்கு ஈடான ஒரு கடையை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா ஒரு மியூசிக் டீச்சராக, அதாவது இசை ஆசிரியையாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு புத்திசாலித்தனமான குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் வளர வளர அடிக்கடி பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இவருடைய அப்பாவுடைய ஸ்டோருக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய அப்பாவுடைய ஸ்டோரில் ஒரு யங்ஸ்டர் கிளர்க்காக இருந்தாங்க. அந்த யங் கிளர்க் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் கூட நண்பராகவே பழக ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் பால்டிமோர் சன் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை அடிக்கடி பிலிப் ஆண்டர்சன் சேஃபருக்கு அந்த யங் கிளர்க் வந்து வாசிச்சு காமிச்சு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பிலிப் ஆண்டர்சன் சேஃபருக்கு அந்த யங் கிளர்க் வந்து எழுத படிக்க கற்றுக் கொடுத்து வந்தாங்க. இதன் காரணமாக 1884 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபருக்கு 3 வயது ஆகிறதுக்கு முன்னாடியே பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து எழுத படிக்க கற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1886 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபருக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1886 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபருக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த மார்டின்ஸ்பர்க்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இவருடைய பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ஒரு புத்திசாலித்தனமான குழந்தையாக இருந்தனால ரொம்ப நல்லா இவருடைய பள்ளி பாடங்களை படித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய புத்திசாலித்தனத்துக்கு ஈடான பாடத்திட்டங்கள் வந்து இவர் படிக்கக்கூடிய அந்த ஒரு பிரைமரி ஸ்கூலில் இல்லாமல் இருந்தது. இதனால் மற்ற மாணவர்களை விட பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தனால அங்கிருந்த டீச்சர்ஸ் வந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபருடைய அம்மா அப்பாட்ட வந்து பையன் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கான், அதனால் இந்த ஒரு ஸ்கூலை விட மிஸ் பெட்டி வில்ச்சர் அப்படின்றவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வந்து நடத்தி வராங்க, அந்த ஸ்கூலில் சேர்த்துருங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. இதுக்காக இந்த பிலிப் ஆண்டர்சன் சேஃபரை அந்த ஒரு லோக்கல் ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்து, அதாவது அந்த லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இருந்து, அந்த மார்டின்ஸ்பர்கில் இருக்கிற அந்த பிரைமரி ஸ்கூலில் இருந்து இவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி மிஸ் பெட்டி வில்ச்சர் அப்படின்றவங்க நடத்தக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூலில், அதுவும் அதே மார்டின்ஸ்பர்கில் தான் இருந்தது. ஸோ அங்கே இவரை வந்து சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக தான் இருந்தது. ஸோ அங்கே சேர்ந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து இவருடைய ஆரம்ப கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம் வந்து அந்த மிஸ் பெட்டி வில்ச்சர் அவங்க வந்து பாடத்திட்டத்தில் அரித்மேட்டிக், எண் கணிதம், ஜியாகிரஃபி, புவியியல், அதுக்கப்புறமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், இந்த எழுத்து பிழை, ஸோ அது பற்றிலாம் அவங்க வந்து கற்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாணவனினுடைய திறமைக்கு ஈடான பாடங்களை வந்து அந்த மிஸ் பெட்டி வில்ச்சர் வந்து அவங்களுடைய ப்ரைவேட் ஸ்கூலில் கற்பித்தாங்க. ஸோ பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூலில் பொதுவாக படிக்கும்போது எல்லா மாணவர்களுக்கு ஈடான பாடத்திட்டம் தான் இவருக்கு கற்பிக்கப்பட்டது. ஆனால் அது எல்லாத்தையும் விட, அந்த எல்லா மாணவர்களை விட பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடங்கள் எல்லாம் இவர் படிக்கிறதுக்கு சலிப்புத்தன்மை தான் ஏற்படுத்தினது. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சது தான் அந்த பாடங்கள் எல்லாம் இருந்தது. இதனால தான் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்கறது அது மாதிரி இருந்தாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து மிஸ் பெட்டி வில்ச்சர் அவங்களுடைய ஸ்கூல் தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி இவருடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால தான் இந்த மிஸ் பெட்டி வில்ச்சருடைய ப்ரைவேட் ஸ்கூலில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து சேர்க்கப்பட்டாங்க. ஸோ அவங்களும் தனித்தனியான ஒவ்வொரு மாணவனுடைய திறமைக்கேற்ப பாடத்திட்டங்களை கற்பித்தாங்க. ஸோ இப்படியே பிலிப் ஆண்டர்சன் சேஃபரும் இவருடைய ஆரம்ப கல்வியை படித்து வந்தாங்க. பிறகு 1891 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இவருடைய ஆரம்ப கல்வியை அந்த ஒரு மிஸ் பெட்டி வில்ச்சர் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து இவர் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த மிஸ் பெட்டி வில்ச்சர் ப்ரைவேட் ஸ்கூலான அந்த பிரைமரி ஸ்கூல்லேருந்து இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சதுக்கப்புறமா அந்த மார்டின்ஸ்பர்க்லேயே இருக்கக்கூடிய மார்டின்ஸ்பர்க் ஹை ஸ்கூல், அங்கே வந்து இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து 1891
1891ஆம் ஆண்டிலிருந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து சயின்ஸ் அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுல அதிக ஈடுபாடை காட்ட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து கெமிஸ்ட்ரி வேதியியல் பயாலஜி உயிரியல் இந்த 2 பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் படித்து வந்தாங்க. அப்போ ஏபி கார்மன் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் ஒருத்தர் ஆசிரியர் இருந்தாங்க. அவர் வந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் மற்ற மாணவர்களை விட இவர் ரொம்ப சிறப்பாக படிக்கிறார் அப்படின்றத உணர்றாங்க. குறிப்பாக இந்த மார்டின்ஸ்பர்க் ஹை ஸ்கூல் இது வந்து ஒரு பப்ளிக் ஸ்கூல். ஸோ அங்கே வந்து படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களை விட ரொம்ப டேலண்டடான ஒரு ஸ்டூடெண்டாக பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இருந்தாங்க. குறிப்பாக இவருடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை விடவே ரொம்ப டேலண்டடான பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இருந்தாங்க. இதனால் அந்த ஒரு ஏபி கார்மன் அப்படின்ற அந்த டீச்சர் வந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் ரொம்ப வேகமாக இவருடைய உயர்கல்வி முடிக்கிறதுக்கு உண்டான உதவியை செய்கிறாங்க. ஸோ மற்ற மாணவர்கள் மாதிரி இவர் வந்து வரிசையாக ஒவ்வொரு கிரேடும் படிச்சுட்டே போனால் அது வந்து இவருடைய திறமைக்கு ஈடாக இருக்காது. இதனால் இவரை வந்து வேகமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த ஏபி கார்மன் வந்து முடிவு செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு வருஷம் படிக்கணும்னா பிலிப் ஆண்டர்சன் சேஃபரை வந்து ஒரு 8 மாதம் 9 மாதத்துலேயே ஒவ்வொரு கிரேடையும் முடிக்க வைக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினேஷனும் இவர் வந்து அதே மாதிரி இவருக்காகவே ரொம்ப வேகமாக இவர் கம்ப்ளீட் பண்ணுற வகையில் மாற்றுறது. ஸோ இது மாதிரி பிலிப் ஆண்டர்சன் சேஃபருக்கு அந்த ஏபி கார்மன் வந்து உதவி செஞ்சாங்க. இதன் மூலமாக 1896ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் இந்த குறிப்பாக 1896 இறுதி காலகட்டத்தில் இவருடைய 15 வயதில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் முழுமையாக இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த மார்டின்ஸ்பர்க் ஹை ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. இந்த மார்டின்ஸ்பர்க் ஹை ஸ்கூல்ல இருந்து இவர் வந்து இன்னும் 2 ஆண்டுகள் வந்து படிச்சிருக்கணும். இவர் வந்து பொதுவாக படிச்சிருந்தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து 2 வருடங்களுக்கு முன்னாடியே இவருடைய பள்ளி படிப்பை வந்து இவர் ஹையர் எஜுகேஷன் வந்து முடிச்சிடுறாங்க அந்த ஏபி கார்மன் அப்படின்ற உதவியின் மூலமாக. இதுக்கப்புறம் அந்த ஏபி கார்மனே இவருக்கு வந்து அந்த வெஸ்ட் வெர்ஜீனியாவிலேயே இருக்கக்கூடிய மோர்கன் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் வெர்ஜீனியா வந்து இருக்குது. அது வந்து வெஸ்ட் வெர்ஜீனியா யூனிவர்சிட்டி அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. ஸோ அங்கே வந்து இவருக்கு சீட்டை வாங்கி கொடுக்குறாங்க. இதன் காரணமாக பிலிப் ஆண்டர்சன் சேஃபருடைய அப்பா இவரை வந்து அந்த வெஸ்ட் வெர்ஜீனியாவுடைய பெர்க்லி கவுண்டியில் இருக்கக்கூடிய அந்த மார்டின்ஸ்பர்க்ல இருந்து அதே வெஸ்ட் வெர்ஜீனியாவுடைய மனன்கேலியா கவுண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மோர்கன் டவுன் அப்படின்ற இடத்துக்கு அனுப்பி அங்கே இருக்கிற வெஸ்ட் வெர்ஜீனியா யூனிவர்சிட்டியில் இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து 1896ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்திலிருந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து இவருடைய BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக கெமிஸ்ட்ரி வேதியியலை தான் இவர் வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது கெமிஸ்ட்ரிலாம் எப்படி BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி ஜுவாலஜி ஆஸ்ட்ரானமி ஜியாலஜி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் BAல தான் இருந்தது. ஸோ இவர் வந்து BA கெமிஸ்ட்ரி வந்து 1896ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் படிப்படியாக பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து இவருடைய BA படிக்கும்போதே இவர் வந்து அந்த வெஸ்ட் வெர்ஜீனியா யூனிவர்சிட்டியில் ஒரு மிலிட்ரி கேடட்டாகவும் இருந்தாங்க. அதாவது இராணுவ பயிற்சி பெறக்கூடிய ஒரு மாணவராகவும் இருந்தாங்க. இந்த நிலையில தான் 1898ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் அமெரிக்கன் வாரானது தொடங்கி நடந்தது. அப்போ அந்த வாரில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு நெசசரியாக ஒரு பர்மிஷன் தேவை இவருடைய பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து. ஸோ அந்த பர்மிஷனை பெறதுக்காக பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இவருடைய அம்மா அப்பாவை அணுகிறாங்க. ஆனால் இவருடைய அம்மா அப்பா 2 பேருமே இவர் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறதை விரும்பவே இல்லை. குறிப்பாக அந்த ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார் ஸோ அதில் வந்து பங்கேற்கிறத அவங்க விரும்பலை. இதனால அதை வந்து மறுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து தொடர்ச்சியாக பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து படித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பயாலஜி உயிரியலையும் ஃபோக்கஸ் பண்ணி படித்து வந்தாங்க. பிறகு 1900ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 18-19 வயதிலேயே பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து இவருடைய BA வந்து கெமிஸ்ட்ரியில் அந்த வெஸ்ட் வெர்ஜீனியா யூனிவர்சிட்டியில இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனடியாக பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ஒரு ரிசர்ச் பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ராக வந்து வேலையை பெறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கக்கூடிய மிடில் செக்ஸ் கவுண்டி அங்கே இருக்கக்கூடிய பெல்மாண்ட் அப்படின்ற இடம், அங்கே தான் வந்து மெக்லைன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஒரு மனநல மருத்துவமனை இருக்குது. அந்த மெக்லைன் ஹாஸ்பிட்டலில் தான் இவருக்கு வந்து ஒரு ரிசர்ச் பயாலஜிக்கல் கெமிஸ்ட் அப்படின்ற பதவி கிடைக்குது. இதனால் இவர் வந்து இவருடைய படிப்பை முடித்த உடனே இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வெஸ்ட் வெர்ஜீனியாவுடைய மனன்கேலியா
கவுண்டியில் இருக்கிற மார்கன் டவுனில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேசச்சூசட்ஸோடைய அந்த மிடில் செக்ஸ் கவுண்டியில் இருக்கக்கூடிய பெல்மாண்டுக்கு இவர் போய் அது வந்து வேவர்லி அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அழைக்கப்படுது. ஸோ அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மெக்லைன் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு ரிசர்ச் பயாலஜிக்கல் கெமிஸ்டாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து ஆட்டோ ஃபோலின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க. அவர் கூட சேர்ந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபரும் வந்து நிறைய ஆராய்ச்சியிலலாம் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து குறிப்பிட்ட வகையான மனநல கோளாறுகள் ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பயோமார்க்கர்ஸ் வந்து யூரினில் ஃபைன் பண்ணுறதுக்கு உண்டான ரிசர்ச்சை பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சிறுநீரில் ஏற்படக்கூடிய பயோமார்க்ஸ் சில மாற்றங்கள் அதை வச்சு சில பேருக்கு மென்டல் டிஸார்டர்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத கண்டறியணும். ஸோ அதுக்கான முறையில் கண்டறிகிறதுல பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ஈடுபட்டாங்க. ஸோ அதாவது இப்போ ஒருத்தருக்கு மனநல கோளாறு இருக்குது அப்படின்னா அவருடைய சிறுநீர் பயோமார்க்ஸ் மூலமா அதுல ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு இந்த மனநல குறைபாடு இருக்கு அப்படின்றத கண்டறியணும். ஸோ அதுக்குண்டான ஒரு முறையை கண்டுபிடிக்கிறதுல தான் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து யூரின்ல யூரிக் ஆசிட் அதனுடைய அளவு குறித்தும் அதை அளவு எப்படி டிட்டர்மைன் பண்றது, அதாவது ஒருத்தவங்க வந்து சிறுநீர் கழிக்கிறாங்கன்னா அந்த சிறுநீரில் யூரிக் ஆசிட்டினுடைய அளவை வந்து எப்படி தீர்மானிக்கிறது அது குறித்து இவர் ஒரு ஒர்க்கை வந்து பண்ணாங்க. அதை வந்து the quantity determination of uric acid in urine அப்படின்ற டைட்டில் 1901ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 20 வயதில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச் பேப்பர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச்செல்லாம் ஆட்டோ ஃபோலின் அப்படின்ற நபர் கூட தான் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து பண்ணாங்க. இந்த நிலையில் தான் இந்த மெக்லைன் ஹாஸ்பிட்டல் அதனுடைய லைப்ரேரியனாக ஒரு பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க, நான் ஜெஃபர்சன் எவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அவங்க தான் இருந்தாங்க. அவங்கள வந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. 1903 இந்த காலகட்டத்தில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து பிஹெச்டி பண்ணணும், டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி பண்ணணும், அதுவும் வந்து பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி உயிரியல் வேதியியல் அதில் வந்து பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இவர் கெமிஸ்ட்ரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் படித்தாங்க, ஆனால் பயாலஜி ஒரு சப்சிடியரி சப்ஜெக்டாக தான் படித்தாங்க. இப்போ ரெண்டும் இணைஞ்ச பயாலஜி கெமிஸ்ட்ரி இணைஞ்ச பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி உயிரியல் வேதியியல் இதை வந்து பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு பிஹெச்டியாக படிக்கணும் அப்படின்னு பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் முடிவு செய்கிறாங்க. இந்த பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் பயோகெமிஸ்ட்ரி உயிர் வேதியியல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதான் வந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதனால் இவர் வந்து மெக்லைன் ஹாஸ்பிட்டலோடைய அந்த ரிசர்ச் பயாலஜிக்கல் கெமிஸ்ட் அப்படின்ற அந்த பதவியில் இருந்தார், அதாவது ஆராய்ச்சி உயிரியல் வேதியியலாளர் அந்த பதவியை இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு அந்த மேசச்சூசட்ஸில் இருக்கிற மிடில் செக்ஸ் கவுண்டியோடைய பெல்மாண்டில் இருந்து அதே மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி பிஹெச்டி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 1904ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இவருடைய 22 வயதில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து பிஹெச்டி டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி வந்து பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரியில் முடிக்கிறாங்க. இவருடைய 22 வயதுன்னு ஏன் சொல்கிறேன்னா இவர் பிறந்தது செப்டம்பர். ஸோ இவர் வந்து பிஹெச்டி பெறுறது ஜூன், செப்டம்பர் வந்தால் தான் 1904 இவருக்கு 23 வயது ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இவருக்கு 22 வயது தான். ஸோ அந்த 1904 ஜூன் மாதம் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து பிஹெச்டி வந்து அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து பெறாங்க. இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி வந்து முதல் முறை 1904ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தான் வழங்கினாங்க. அதை பெற்ற முதல் நபர் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் தான். அந்த ஒரு பெருமை இவருக்கு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பிஹெச்டி பெற்றதுக்கப்புறமா அதே 1904 ஜூன் மாதம் அதுக்கு அடுத்த நாளே பிஹெச்டி பெற்ற அடுத்த நாளே அந்த இவர் விரும்பக்கூடிய நான் ஜெஃபர்சன் எவன்ஸ் அப்படின்ற பெண்ணை பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா இவருடைய 22 வயதில் அந்த 1904 ஜூனில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா பிலிப் ஆண்டர்சன் சேஃபருக்கும் இவருடைய மனைவியான நான் ஜெஃபர்சன் எவன்ஸ் சேஃபர் இவங்க ரெண்டு பேருக்குமே ஜேன் ஜெஃபர்சன் பிரின்ஸ் சேஃபர் அப்படின்னும் அதே மாதிரி நான்சி எலிசபெத் சேஃபர் அப்படின்னும் ரெண்டு பெண் குழந்தைகளும் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் ஜூனியர் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. ஸோ பிலிப் ஆண்டர்சன் சேஃபருக்கும் இவருடைய மனைவி
மனைவியான நான் ஜெஃபர்சன் எவன்ஸ் சேஃபர் இவங்க 2 பேருக்குமே 2 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு 3 குழந்தைகள் பிறந்தது. இது பிலிப் ஆண்டர்சன் சேஃபருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கிடையில் யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டி அங்கே இருக்கக்கூடிய கார்னல் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூல் அது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஜோன் அண்ட் சான்ஃபர்ட் ஐ ஒயில் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கார்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அது பொதுவாக வந்து கார்னல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசன் கார்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே இவருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக உதவியாளராக வேலை கிடைக்கிது. குறிப்பாக கெமிக்கல் பெத்தாலஜி வேதியியல் நோயியல் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு அசிஸ்டண்ட்டாக அதே 1904 வேலை கிடைக்குது. ஸோ பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து இவருடைய மனைவியை அழைச்சிட்டு இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேசச்சூசெட்ஸோடைய கேம்பிரிட்ஜில் அங்கேருந்து அந்த கேம்பிரிட்ஜில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டி போய் கார்னல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசன்ல இவர் வந்து ஒரு அசிஸ்டண்டா அந்த ஒரு கெமிக்கல் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல 1904 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த காலகட்டத்தில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து தொடர்ச்சியா டைஃபாய்டு ஃபீவர் அதனால ஏற்படக்கூடிய நோயாளிகள் குறித்த ஆராய்ச்சியை இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த கார்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் லூமிஸ் லேபரட்டரி அப்படின்னு ஒரு ஆய்வுக்கூடம் இருக்குது. அந்த ஆய்வுக்கூடத்தில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து இவருடைய ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1906 பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து அசிஸ்டண்டாக இருந்து அந்த கெமிக்கல் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராகவே பதவி உயர்வை பெறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா அந்த கெமிக்கல் பெத்தாலஜி அதாவது வேதியியல் நோயியல் இதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கற்பிப்பாளராக 1906 பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கார்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில். இந்த காலகட்டத்தில் வாரன் கோல்மன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட சேர்ந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து இந்த தைராய்டு ஃபீவர் பேஷண்ட்ஸ் அதாவது தைராய்டு ஃபீவர்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிசம் இந்த வளர்சிதை மாற்றம் அது குறித்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலலாம் டைஃபாய்டு ஃபீவர் ஏற்பட்டால் அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படலை. இதனால டைஃபாய்டு ஃபீவர்னால பாதிக்கப்படுற நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. இதனால அந்த டைஃபாய்டு ஃபீவரை தடுக்கிறதுக்கு உண்டான அந்த சிகிச்சை முறைகளை கண்டறியறதுல பிலிப் ஆண்டர்சன் சேஃபரும் அந்த வாரன் கோல்மன் 2 பேரும் ஈடுபட்டு வந்தாங்க. டைஃபாய்டு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னாலே குறிப்பாக உடலில் வந்து இந்த புரோட்டீன் வந்து வெளியேற ஆரம்பிக்கும், நைட்ரஜன் கண்டென்ட் வந்து வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைஃபாய்டு ஃபீவர்னால அதிகப்படியான காய்ச்சல், தலைவலி, வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்பட்டு அந்த நோயாளிகள் வந்து ரொம்ப நொந்து போயிடுவாங்க. அவங்களுடைய உடலே வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ அதில் அந்த ஒரு வாரன் கோல்மனும் பிலிப் ஆண்டர்சன் சேஃபரும் ஒரு முறையை உருவாக்குறதுல நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அதில் இவங்க கண்டறிஞ்சது என்ன அப்படின்னா நைட்ரஜன் பேலன்ஸை வந்து உடலில் நைட்ரஜனை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா புரோட்டீன் வந்து அதிகமாக சாப்பிடணும் டைஃபாய்டு ஃபீவர்னால பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அது வந்து ஹை கலோரி டயட்டாக வந்து மாற்றணும் அப்படின்னு பிலிப் ஆண்டர்சன் சேஃபரும் அந்த வாரன் கோல்மனும் வந்து முடிவு செஞ்சு அதுக்குண்டான ஒரு வரைமுறையை 1909 அறிமுகப்படுத்துகிறாங்க. அது வந்து தெரப்பியூட்டிக் ஹை புரோட்டீன் ஹை கலோரி டயட் அப்படின்னு அழைக்கப்படும். அது வந்து இவங்க 2 பேர் இணைஞ்சு அதை கண்டுபிடிச்சிருந்தனால இவங்க 2 பேருடைய லாஸ்ட் நேம் வாரன் கோல்மன் அதே மாதிரி பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இவங்க 2 பேருடைய லாஸ்ட் நேம் வச்சு கோல்மன் சேஃபர் ஹை கலோரி டயட் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ அந்த 1909 கொண்டு வரப்படுது. இதுக்கப்புறம் வந்து டைஃபாய்டு ஃபீவர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு முறையாக அதுவே வந்து இவங்களுடைய வழிமுறைகள் வந்து பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன மாதிரி ஹை புரோட்டீனை உட்கொள்ளும் போது உடல் எடை வந்து குறையாம உடல் எடை வந்து அதிகரிக்கவே செய்யுது. ஸோ நல்ல பலனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாதப்போ டைஃபாய்டு ஃபீவரை சமாளிக்கக்கூடிய வகையில் அது இருந்தது. இதுக்கப்புறம் 1910 பிலிப் ஆண்டர்சன் சேஃபருக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே இவருக்கு ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி உயிரியல் வேதியியல் பேராசிரியர் அப்படின்ற பதவி கிடைக்குது. இவர் ஏற்கனவே கார்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் கெமிக்கல் பெத்தாலஜி வெறும் ஒரு கற்பிப்பாளராக தான் பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஸோ இவருக்கு பெரிய பதவி கிடைச்ச உடனே 1910
பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து கார்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜோடைய இன்ஸ்ட்ரக்டர் இன் கெமிக்கல் பெத்தாலஜி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இவருடைய மனைவியையும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அந்த மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோடைய பேராசிரியராக ப்ரொஃபஸராக 1910ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து அந்த பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டாகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இப்படி பெரிய பொறுப்புகளில் இவர் வந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு 1913ஆம் ஆண்டு பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்ட் அதனுடைய ஒரு செக்ரட்டரி செயலாளராக நியமிக்கப்படுறாங்க. இந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்ட் இது வந்து இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் பயோகெமிஸ்ட்ரி அண்டு மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதனுடைய செக்ரட்டரியாக 1913ஆம் ஆண்டிலிருந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆனது தொடங்கிறது. இந்த முதல் உலகப்போர் தொடங்கிய பிறகு மருத்துவத்தில் அதாவது அந்த இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்களுக்கும் சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஒரு மருத்துவ படைப்பிரிவானது உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த மருத்துவ படைப்பிரிவில் நிறைய மருத்துவர்கள் சேர்க்கப்பட்டாங்க. அதே மாதிரி அந்த இராணுவ வீரர்களுக்கு எந்த மாதிரியான உணவு முறை வந்து இருக்கணும், ஸோ அதுக்காக ஃபுட் டிவிஷன் ஆஃப் சானிட்டரி கோர்ப் அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவு இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அந்த ஃபுட் டிவிஷன் ஆஃப் சானிட்டரி கோர்ப் அதில் தான் 1914க்கு பிறகு பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து பங்கேற்றாங்க. குறிப்பாக ஒரு மேஜராக அதில் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த மேஜராக நியமிக்கப்பட்டு ஃபுட் டிவிஷன் ஆஃப் சானிட்டரி கோர்ப்பில் உணவு முறை வகுக்கிறதுல பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1915ஆம் ஆண்டு பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து அந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி அதனுடைய செக்ரட்டரி அப்படின்ற பதவியிலிருந்து அவர் வந்து விலகுறாங்க. இந்த 1915ஆம் ஆண்டு தான் இவர் பணிபுரியக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய அந்த பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஒரு டீனாவே இவர் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து தொடர்ந்து இவர் வந்து போரிலும் வந்து அடிக்கடி ஒர்க் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போரானது முடிவடையுது. அடுத்து 1919 இந்த காலகட்டத்தில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய டீன் அப்படின்ற பதவியிலிருந்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து விலகுறாங்க. விலகிட்டு தொடர்ச்சியாக இவர் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த பதவியிலையும் ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த பதவியிலையும் தொடர்ந்து இவர் வந்து இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் 1920களில் தான் அந்த டயபெட்டிஸ் டைப் 1 ஸோ அதுக்கு இன்சுலின் தேவை அப்படின்னு சொல்லி இன்சுலின் உற்பத்திக்குண்டான அந்த ஒரு செயல்முறையானது நடக்க தொடங்கியிருந்தது. குறிப்பாக ஃப்ரெடரிக் பேண்டின் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர், அடுத்து சார்ல்ஸ் பெஸ்ட் அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சியாளர், இந்த 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இவங்க 2 பேர் தான் அந்த கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோ அங்கே வந்து அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்சுலின் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். இது வந்து நம்மளுடைய உடலில் வந்து உற்பத்தி ஆகும். குறிப்பாக உடலில் இருக்கிற பேன்க்ரியஸ் கணையம் அந்த கணையத்தில் பீட்டா செல்ஸ் அப்படின்ற ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அதுதான் வந்து இந்த கணையத்திலிருந்து இன்சுலினை வந்து உற்பத்தி செய்யும். இந்த இன்சுலினானது நம்ம இப்போ வந்து சர்க்கரையை உட்கொள்ளும் போது சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் அதிகரிக்கும். அப்போ இந்த இன்சுலின் தான் போய் நம்மளுடைய கல்லீரல் மற்றும் நம்மளுடைய கொழுப்பு அதுக்கப்புறம் தசை இவைகளினுடைய செல்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். அந்த இன்சுலின் போய் இந்த மாதிரி ரத்தத்தில் வந்து சுகர் அதிகம் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த சுகர் அப்படின்ற குளுக்கோஸை இந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் போய் குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜன் அப்படின்ற எனர்ஜியாக வந்து மாற்றி நம்மளுடைய கல்லீரலில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அப்போ நமக்கு தேவைப்படும் போது அந்த கிளைக்கோஜன் எனர்ஜியாக மாறி நமக்கு வந்து ஆற்றலை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இப்படி நடக்கிறதுல சில பேருக்கு இந்த இன்சுலின் வந்து உற்பத்தி கம்மியாக இருக்கும். அதனாலேயே அவங்களுக்கு வந்து சுகர் அந்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். அது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது. அதே சமயம் சில நபர்களுக்கு இன்சுலினே உற்பத்தி ஆகாது. அது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது. உதாரணத்துக்கு
அந்த பேன்கிரேஸ் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் அது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து அந்த பீட்டா செல்ஸை ஒருவேளை அது வந்து கிருமியாக இருக்கும் பாக்டீரியாவாக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் அழிச்சிரும். இப்படி அழிக்கிறதன் மூலமாக பீட்டா செல்ஸ் வந்து கணையத்தில் இல்லாமல் போயிடும். பீட்டா செல்ஸ் இல்லாதனால கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகாது. இப்படி அந்த பீட்டா செல்ஸ் இல்லாமல் கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகலைன்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு அது வந்து அதிகமாக இருந்தால் நம்மளுடைய கல்லீரல், கொழுப்பு, அதே மாதிரி தசை இவைகளினுடைய செல்களுக்கு சிக்னலே போகாது. ஏன்னா இன்சுலின் தான் சிக்னல் கொடுக்கும். ஸோ சிக்னலே போகாது. சிக்னல் போகாதனால அந்த செல்கள் போய் குளுக்கோஸை உட்கொண்டு அது வந்து கிளைக்கோஜனாக நம்மளுடைய கல்லீரலில் சேமிக்காது. இதனாலேயே அந்த குளுக்கோஸினுடைய அளவு ரத்தத்தில் அதிகரித்து நம்மளுடைய சுகர் அது வந்து அதிகரிக்கும். ஸோ அது வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது அது கட்டுப்பாட்டை இழந்துரும். ஸோ இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்து ரொம்ப கொடியது. இதில் இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு அந்த காலகட்டத்தில் இன்சுலின்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கரையை முழுமையாக சாப்பிட்றத தவிர்த்திடணும். அதுக்கப்புறம் உணவு முறைகளில் லோ கார்போஹைட்ரேட் அதே மாதிரி அதிகமான அளவில் சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடணும். இது மாதிரியான வழிமுறைகள் தான் சிகிச்சை முறைகளாக இருந்தது. அப்போது 1921 1922 காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் பேண்டிங், சார்ல்ஸ் பெஸ்ட் இவங்க 2 பேரும் இன்சுலினை உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு டாகுக்கு வந்து பயன்படுத்தியும் பார்க்குறாங்க. அது வந்து சரியாக வந்து செயல்படவும் ஆரம்பிக்குது. ஸோ இந்த இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷனாக ஒரு மனிதனுக்கு போட்டால் ஒரு டைப் 1 டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு செலுத்தினா அந்த இன்சுலின் போய் சிக்னல் கொடுத்து நம்மளுடைய செல்கள் அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைச்சிரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதுக்காக இன்சுலின் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அப்போ அந்த இன்சுலினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அறியப்படலை. அந்த அறியறதுல தான் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து எட்வர்ட் அடல்பர்ட் டோசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட சேர்ந்து இந்த ஒரு ஆராய்ச்சியை ஈடுபட தொடங்குறாங்க. அவர் வந்து எட்வர்ட் அடல்பர்ட் டோய்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அவரும் வந்து ஒரு பயோகெமிஸ்ட், உயிர் வேதியியலாளர். அவர் 1893 பிறந்தவர். இவரை விட பிலிப் ஆண்டர்சன் சேஃபரை விட 12 வயது கம்மி. ஸோ அவர் கூட சேர்ந்து 1923 காலகட்டத்தில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே 1923 அந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்ட் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1924 வரைக்கும் அந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்டோடைய பிரசிடெண்டாக பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இருந்தாங்க. இந்த 1924க்குள்ள பிலிப் ஆண்டர்சன் சேஃபரும் அந்த டொய்சி அப்படின்றவர் டொய்சி அப்படின்னு ஷார்ட்டாக அவர் அழைக்கப்படுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சு புரோட்டீன் நேச்சர் ஆஃப் இன்சுலின் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது இன்சுலினில் புரதம் தான் வந்து நிறைந்திருக்கு. அதுவும் குறிப்பாக 51 அமினோ ஆசிட்ஸோடைய செயின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து 1924க்குள்ளே அதை வெளிப்படுத்தினாங்க. புரோட்டீன் நேச்சர் ஆஃப் இன்சுலின் அது எந்த அளவுக்கு முக்கியம்னா இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடு என்ன, இதை வந்து துல்லியமாக கற்றுக்கிட்டால் தான் அந்த இன்சுலினை எப்படி உற்பத்தி செய்கிறது, அந்த இன்சுலினை எப்படி பயன்படுத்துறது, ஸோ அதுக்குண்டான நாலேஜ் வந்து அதிகரிக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இன்சுலின் போட்டாலும் கூட சில நபர்களுக்கு சுகர்லாம் வந்து குறையவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன காரணம்? ஸோ அந்த ரிசர்ச் மூலமாக இந்த புரோட்டீன் நேச்சர் ஆஃப் இன்சுலினை பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து டொய்சி கூட இணைஞ்சு அதை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு சாதனைக்காக பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் நிறைய கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் பிளட்டை வச்சு, அதாவது ஒரு சிறிய அளவிலான குறைஞ்ச ரத்தத்தை வச்சு அதில் அந்த ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எவ்வளோ இருக்குது அதை வந்து கண்டறிகிற மாதிரியான ஒரு மெத்தடை பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் உருவாக்குறாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் கொஞ்சம் ரத்தத்தெல்லாம் வச்சு ஒரு மனிதனுக்கு சர்க்கரையின் அளவை சரியாக துல்லியமாக கணிக்க முடியாது. ஸோ மொத்தமாக நிறைய ரத்தம் எடுத்து தான் வந்து சர்க்கரையின் அளவையே கண்டறிவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ரொம்ப குறைவான அளவிலான ரத்தத்தை வச்சே வந்து இந்த சுகர் அளவை பிளட் சுகர் லெவலை வந்து கண்டறிகிறதுக்குண்டான ஒரு மெத்தடை டிட்டர்மைன் பண்ணுறதுக்குண்டான ஒரு மெத்தடை இவர் வந்து உருவாக்குனாங்க. இதுக்காகலாம் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து பல கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக இவர் வந்து 1930 காலகட்டத்தில் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ், இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது, அதனுடைய மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கூடுதலாக பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து இன்னும் சில இதே மாதிரியான அசோசியேஷன் சொசைட்டிஸ்லாம் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இது மாதிரி பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து பல கௌரவங்களை பெற்று
பெற்று வந்தாங்க. இந்த நிலையில் 1935 காலகட்டத்தில் இந்த இன்சுலின் அதனுடைய இன்னும் கூடுதல் தகவல்கள் வந்து வெளிவந்தது. அதுக்கப்புறம் தான் இன்சுலின் வந்து சரியான பயன்பாட்டிற்கு வந்து டைப் 1 டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்ட அந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து காப்பாற்றப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில் 1937 ஆண்டு பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து மறுபடியும் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய டீனா வந்து 2வது முறை இவர் நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் 1939 ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்குது. இந்த 2ஆம் உலகப் போர் தொடங்கிய பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நிறைய பேராசிரியர்கள், மருத்துவர்கள் அவங்கெல்லாம் கூட இந்த போரில் பங்கேற்க போயிருந்தாங்க. ஏன்னா போரில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு அவங்களுக்கு வந்து மருத்துவ சேவை கொடுக்குறதுக்காக. இதனாலேயே இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கிருந்த பேராசிரியர்களும் நிறைய பேர் வந்து போரில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ 1940 காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கற்பிக்கிறது அப்படின்றது, மருத்துவம் கற்பிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து ஒரு டீனாக இருந்தாங்க. ஸோ டீனாக இருந்து அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிர்வாக கடமைகளில். ஸோ இவர் வந்து இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சியை கைவிட்டுறாங்க. இதுக்கப்புறம் 1945 ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடையுது. இதைத் தொடர்ந்து 1946 ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 65 வயதில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய அந்த டீன் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த பதவியிலிருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. ஹெட் ஆஃப் தி பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு இவர் ஒரு டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியா உயிர்வேதியியல் பேராசிரியர் 1946 ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1948 ஆண்டு டைஃபாய்டு ஃபீவருக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ 1948 ஆண்டு தான் டைஃபாய்டு ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1909 அந்த காலகட்டத்திலேயே அந்த வாரன் கோல்மன் கூட இணைஞ்சு பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து அந்த டைஃபாய்டு ஃபீவர் பேஷண்ட்ஸோடைய மெட்டபாலிசம் குறித்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ஹை கலோரி டயட் முறையை உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ ஆண்டுகள் 1909 to 1948 வரைக்கும் இந்த 39 ஆண்டுகள் டைஃபாய்டு ஃபீவருக்கு எதிரான அந்த சிகிச்சை முறையாக பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் மற்றும் வாரன் கோல்மன் இவங்களுடைய கோல்மன் சேஃபர் ஹை கலோரி டயட் தான் வந்து பயன்பாட்டில் இருந்து வந்தது. ஸோ இதுவும் வந்து நிறைய உயிர்களை காப்பாற்றுறதுக்கு காரணமாக இருந்தது. இதுக்கப்புறம் 1952 ஆண்டு பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல இருந்து முழுமையாக அந்த டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அந்த பதவியிலிருந்து இவர் வந்து முழுமையாக வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு இவர் அதே 1952 ஆண்டு ஒரு எமரட்டஸ் ப்ரொஃபஸராக நியமிக்கப்படுறாங்க. எமரட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா ஏற்கனவே இவர் பணிபுரியக்கூடிய அதே பதவியில் சும்மா கௌரவத்தோட பயணிக்கிற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட இவருடைய 71 வயதில் இவர் ரிட்டையர் ஆயிருந்தாங்க. அடுத்து பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் வந்து முழுமையாக ஓய்வில் இருந்தாங்க. இறுதியாக 1960 டிசம்பர் 4 அன்னைக்கு இவருடைய 79 வயதில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1960 டிசம்பர் 4 அன்னைக்கு இவருடைய 79 வயதில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இறந்து போயிடுறாங்க. பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் இறந்து போயிட்டாலும் இவர் வாழும்போது மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது. குறிப்பாக வந்து டைஃபாய்டு ஃபீவருக்கு உண்டான அந்த உணவு முறையை வந்து உருவாக்கினது. அதுக்கப்புறமா இன்சுலின் அதனுடைய புரோட்டீன் நேச்சரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ அது மாதிரி சாதனைகள் பண்ணனாலேயே நிறைய மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. இதனாலேயே உலகம் போற்றக்கூடிய பயாலஜிக்கல் கெமிஸ்ட், அதாவது இன்றைய காலகட்டத்தில் பயோகெமிஸ்ட் உயிர் வேதியியலாளர்கள், ஸோ அந்த பட்டியலில் பிலிப் ஆண்டர்சன் சேஃபரும் ஒருத்தராக இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட பிலிப் ஆண்டர்சன் சேஃபர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.